டாப்பர்ஸ் அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாரிஃபிகேஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். என்னென்னா, கிங்கும் ஈகோஸ்டிக் லவ்வும் ஒரு ஃபியூ எபிசோட் தான் இருக்குது. கிங் எபிசோட் ஒரு 3 இருக்கலாம். மேபி ஈகோஸ்டிக் வந்து 1 or 2 இல்லை 1 எபிசோடாக கூட இருக்கலாம். ஸோ அதனால நான் சோன் போட்டுறேன், யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் தென் இந்த எஃப்எஃப்பில் ஒரு சின்ன கரெக்ஷன் நான் ஸ்டார்டிங்கே அதில் கோட்டை விட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலுமே அந்த கரெக்ஷன் நான் இப்போ சொல்லிடுறேன், ஓகேவா? என்னென்னா, நான் இதில் வந்து ஜிம்மின் வந்து மேரேஜ் போன மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ அதை மட்டும் இரேஸ் பண்ணிக்கோங்க. ஜிம்மின் அந்த மேரேஜ்க்கு வரல, ஓகேவா? ஐ மீன் தயாங்க்கும் வயனுக்கும் நடந்த மேரேஜில் ஜிம்மின் இல்லை, அது மட்டும் நினச்சிக்கோங்க, ஓகேவா? அப்படி நினச்சிட்டிங்கன்னா என்னத்தை பண்ணுறது, விடுங்க. உங்களுக்கே தெரியும்லடா, எனக்கு அப்படி இந்த கேரக்டரை வந்து ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய அப்படின்னு நீங்கள் அப்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது கிடையாது, அப்பத்துலேருந்தே நான் இப்படி தான் இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் மாறலேடி நீங்கள் கேட்டால் எஸ், லைட்டாக மாறல, பட் நிறைய மாறியிருக்கேன். ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ என்ன பண்ணுறது, இவன் பண்ண வச்ச வேலைக்கு லூனாவோட அப்பா கிட்டலாம் நான் பேசணும். அவர் கொஞ்சத்தில் விடுற மாதிரியே இல்லை. இவன் மட்டும் இப்படிலாம் பண்ணாமல் இருந்தா அழகாக எப்போவே எஸ்கேக் போயிருக்கலாம். பிஸ்னஸ் வேறு பாதிலே போட்டு வந்துட்டேன். ஓகே, சொன்ன மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. அங்கிள் என்னப்பா, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, ஏன்னா இன்னமும் உங்களுக்கு தைரியம் வரல. அங்கிள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் டிக்கெட்லாம் போட்டுட்டேன். உங்கள் சின்ன பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். என் தம்பி பண்ண தப்புக்கு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிச்சிருங்க. அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னை நம்பி எப்படி நீங்கள் லூனாவை கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வயனும் என்னை நம்பி அனுப்புங்க. என் தங்கச்சி நான் நல்லா பார்த்துப்பேன். இல்லைப்பா தம்பி, உண்மையாக உன் குடும்பத்தில் ஒருத்தர் மேலே கூட எனக்கு நம்பிக்கை வரல, உன்னை தவிர. அதான் அங்கிள், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இல்லைப்பா, இப்போவே அவளை பிடிக்காத மாதிரி பண்ணுறீங்க. அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுவீங்களோ. லூனாக்கு இருக்க விவரம் கூட அவளுக்கு இல்லைப்பா, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. அங்கிள் நீங்கள் எல்லாம் பயப்படாதீங்க, நான் காலேஜ்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். தயாங் கூட தான் அவள் காலேஜ் போக போகிறா. ஸோ எதுவுமே பயப்பட வேணாம். புருஷன் கூட தானே போயிட்டு வர போகிறா. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு எப்போ பார்க்க தோணுதுன்னு சொல்லுங்கள், அப்போ நான் டிக்கெட் போட்டு விடுறேன். தாராளமாக நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் எங்கள் வீட்டில் இருக்கலாம். அது யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப போயிட்டுருக்கு அங்கிள். இப்போ போகலன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிற? என்னங்க, பட் ஒயன் என்னங்க பண்ணுவா அவளுக்கு? இருமா, நான் பேசுகிறேன். அங்கிள் ப்ளீஸ், என்னை நம்பி அனுப்பலான்னு சொல்கிறேன்ல. சரிப்பா தம்பி, ஓகே, உன்னை நம்பி நாங்கள் அனுப்புகிறோம். எப்போது ஏர்போர்ட் வரணும், எப்போ எல்லோரும் கிளம்பி போகிறீங்க? அங்கிள் ஈவினிங். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடியுது. அப்படியே உட்காந்துட்டே இருக்கா என்ன ஆச்சுன்னே தெரியல. மாமா பேசவே மாட்டார். அன்றைக்கி நைட்டு நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார். எனக்கும் மாமாவுக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சி. அப்புறம் என்ன, மாமாவுக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னுலாம் சொல்கிறாரு. அப்போ என்னை விட்டுருவாரா? சேச்சா, சுகா மாமா சொல்லியிருக்காருல்ல அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு. அப்போது எதுவும் நடக்காது தான். ஒயன் சொல்லுங்கள் சுகா மாமா. நீ எல்லாத்தையும் எடுத்து வைமா, சரியா? அப்பாக்கும் அம்மாக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டேன். சரியா? எங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. அவன் எதாவது சொன்னால் என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சுகா மாமா. அப்படி சொல்லிட்டு வயன் அங்கே வந்து கிளம்பியிருப்பா. ஸோ என்ன நடக்குதுன்னே புரியல. இவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் போக போகிறோமா? அதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. அக்கா வேறு மிரட்டிகிட்டே இருக்கா. இங்கே தான் அவன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கான். எஸ்கேலாம் போனால் என்ன பண்ணுவார் மாமா? ஒன்றும் தெரியலையே. ஏன்னா இவ்வளோ கோவமாக ரூம்குள்ளே வராரு. ஏய், எல்லாத்தையும் எடுத்து வைடி. நான் அப்படியே நின்றுட்டே இருக்க, இங்கேயே அப்படியே இருந்துடலான்னு நினைக்கிறியா? கருமோ, இங்கேருந்து எப்போ போகணுன்னு இருக்கு எனக்கு. உங்கள் அப்பனை பார்த்தாலும் பிடிக்கல, உன் குடும்பத்தில் இருக்க ஒரு டேஷை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. வா வா, அங்கே தானே வரப்போகிற. உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உன்னை எப்படி பார்த்துக்கணும், இதோ நீ பண்ணிய ஒரு பெரிய போய் அதுக்கெல்லாம் வச்சு செய்யணும். அதால் பார்த்தாலே எரிச்சலாரு. சரி, நீ கிளம்பு. அங்கே வந்து உங்ககிட்ட என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன். ஓ ஏய், எடுத்து வை எல்லாத்தையும். சரிங்க மாமா. மாமா உங்கள் கிளாத்ஸும் நான் இந்த மாமா மயிறு அப்படின்லாம் நீ எந்த அட்வான்டேஜும் எடுக்க வேணாம். நீ ஒன்றும் என் ஒய்ஃப் கிடையாது. எனக்குன்னு ஜாரா இருக்கா. சும்மா தேவையில்லாமல் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மாமான்லாம் விட்டு போட்டு வைக்காத.
இப்போ வரைக்கும் புரியலடி. எதுக்கு போய் சொல்லுதோ? கழுத்தில் ஒன்று தொங்குதேதோ இது. எதுக்குடி வாங்கினேன் இந்த தாலியை என்கிட்டேருந்து? எதுக்கு வாங்கினேன்? ஒரு மயிருக்கும் பிரோஜனம் இல்லை, வாங்கி ஒன்றுதுக்கும் பிரோஜனம் இல்லை. அப்படியே கடை. நானும் ஏதோ பாவம் பார்த்து பாரு, நான் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு ஒழுங்காக இருந்தேனா நானே உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து தரேன். இல்லையா என்ன பண்ணணும்னு நான் பண்ணிக்கிறேன். எடுத்துவே. பட் தயாங் மாமா. என்னடி என்ன இப்போ எனக்கு என்ன? நான் செத்தா போயிட்டேன். ஐயோ மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. என்ன என்ன வேணும் இப்போ உனக்கு? என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றும் இல்லை. காலேஜ். ஆமாம் காலேஜ்லாம் இங்கேருந்தே அந்த பிடிங்க வாங்கிட்டான் சீட்டெல்லாம். ஆமாம் என் கூட தான் வரப்போகிறேன். அவங்ககிட்ட அங்கே பேசிக்கிறேன். இங்கே எதுவும் இல்லை பேசுறதுக்கு. மூட்டை எல்லாத்தையும் எடுத்து வெடி மயிறு. சரிங்க மாமா. என்னாச்சு? எப்படி கோவப்படுறாரு? எப்படியா எரிஞ்சு விடுவாங்க? ஆனால் பார்க்க ரொம்ப சாந்தமாக இருக்கும் மோக்கும். ஆனால் எப்படி எரிஞ்சு விடுறாரு? ஆனாலும் கோவப்பட்டாலும் மாமா அழகாக தான் இருக்கார்ல. ஐயோ வேண்டாம், மாமா கத்துவார். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தோம். மாமா ட்ரெஸ்லாம் எங்கே இருக்குது? ஓகே. ஏய் எடுத்து வச்சிட்டியா இல்லையா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. உங்கள் ட்ரெஸ் தான் எடுத்து வைக்க தெரியல எது எதுன்னு. அதனால தான் ஒரு மயிரும் பிடுங்க வேணாம் தான் நான் சொல்லிட்டேன்ல. தேவையில்லாமல் எந்த மயிரை பிடுங்களான்னு இப்படி பண்ணுறேன்? இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணல மாமா. மாமா ஓ ஏந்திரு. இல்லை மாமா தெரியாமல் தான் மேலே விழுந்துட்டேன். சரி ஏந்திரு. ஸோ மேலே விழுந்தால் இனி என்ன ஆகுது? ஒன்றும் ஆகலை. டேய் தயாம் ஒரு மயிரும் ஆகலை. அட்ஜஸ்ட் பண்ணுறீ ட்ரெஸ்ஸை. ஐயோ சாரி மாமா. ஐயோ என்ன எப்படி காட்டுறா? பார்க்கணுதெல்லாம் பார்த்துறியாதையா? ஆனால் செம்மையாக இருந்தது. ஏன்டா மரம்னு சொன்னேன்? இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கலாம்ல. வேணாம் இதே சாராடாடி வேணாண்டா. அவ்வளோதான். இல்லை சாரிக்கும் அந்த வியூக்கும் தாலிக்கும் பார்க்க நல்லா இருந்தாலே இவளா நல்லா இல்லை. வேணாம். எடுத்து வச்சிட்டியா? கலம் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு. சரிங்க மாமா. அம்மா போ அங்கே போய் எழுதுக்க போ. எனக்குலாம் தெரியாது போ. சரிங்க போம்மா. ஸோ எவ்வளோ நேரம் அழுதுட்டு நிற்பாளுங்க. லூனா என்னடி இன்னும் அழுதுகிட்டே நிற்கிற? டே தயம் ஏன்டா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா. டே சனியனே வந்து தொலைடி சனியை. நான் என் தலையெழுத்து கிளம்புச்சே. எங்கே இந்த ஜேகேவும் சைனீஸ் நாயும்? மச்சான் கிளம்பிட்டோண்டா. டே மயிறு இங்கே பாரு, எனக்கு மேரேஜ் ஆன விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது காலேஜில். ஏதாவது தெரிஞ்சது நான் பார்த்தேன். டே தெரியாதா மச்சான்? ஏன்டா நீ கடுப்பேற்றிட்டு நீ வேறு? அதெல்லாம் தெரியாது என்ன சரியா? சரி நம்ம பசங்க கூட தெரிய வேணாம் புரியுதா? சரி மச்சான் என்னாச்சு? டே மச்சான் சாராடா அவ்வளோதான் லவ் பண்ணுறேன். இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிச்சா? இவ்வளோ நான் லவ் பண்ணியாடா கல்யாணம் பண்ணேன்? என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு வந்து? இல்லை மச்சான் நீ ஓகேவான்னு கேட்டேன். சரி விடு, நம்ம பசங்க கூட தெரிய வேணாம் சரியா? ஓகேவா? டே யாருமே தெரிய வேணாடா நம்ம செட்டில். சரிடா மச்சான் தெரியாது என்ன, எங்கள் 2 பேர் தவிர யாருக்கு தெரிய போகுது? லூனாக்கு தெரிஞ்சிருக்கு. லூனா ஃபைனல் இயர் வரவும் போகிறதுல கிடையாது. அவள் சுகா கூட ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டா. கரஸில் தான் வந்து எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டா. சொன்னாலும் சொல்ல போகிறது கிடையாது அவள். அப்புறம் வேறு என்னடா பிரச்சனை உனக்கு? எதுவும் வேணாம், எதுவும் தெரியாது, நீ கூலாரு. இல்லை மச்சான் இல்லை சாராக மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். ஐயோ நினச்சி கூட வாங்க முடியலடா. தெரிஞ்சா அவ்வளோதான், எல்லாடே வீணாக மயிராக போச்சு தான், விடுப்பாயிடும். இந்த மயிரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமாடா? நல்லா வாடா இருக்காவ, இன்னும் கொஞ்சமாச்சும் பேராவாளாடா. எந்த ஆங்கிள் வச்சு என்னையும் அவ்வளோ பார்க்க ஓரளவுனா நல்லா இருக்குமாடா? டே புரியுதுடா, நல்லா இருக்காது தான்,
தெரியுது, என்ன பண்ணுறது, நடக்க வந்து நடந்துச்சு. டேய் நீங்கள் எதுக்கூட மயிறு என்ன அதுக்குள்ளே விட்டீங்க? டேய் மச்சான், நாங்கள் விட்டவே இல்லை, நீங்கள் தான் போனால் அப்படியே அமுச்சு விட்டுட்டோம். இதுதான் நடந்தது அன்றைக்கி. நான் எவ்வளோ சொல்லிட்டேன், திருப்பி நீ அங்கேயே வந்து நின்றுருக்காத மயிறு. நீ என்ன உள்ளே போய் பண்ண, நீ எங்கள் மயிருக்கு எதுவும் தெரியல. டேய் சத்தியமாக எதுவும் பண்ணலடா, இவ்வளோலாம் பண்ணுற மாதிரியாடா இருக்கு? பண்ணலை போதுமா? நம்பாதீங்கடா டே, ரொம்பவே நம்பாதீங்க. டே அமைதியாக இருந்தாடா, இருக்கட்டும் அமைதியாக இருந்தானா. டே என்ன நம்ப மாட்டியாடா? அதுவும் கரெக்டு தான். லூனாவே எதுவும் சொல்லலை. சரி விட மச்சா, பார்த்துக்கலாம் விட அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. இப்போ ஏர்போர்ட் தான் வந்திருப்பாங்க. அகெயின் வயனோ லூனாவோ நல்லா ஹக் பண்ணி அழுதுட்டு இப்போ ஃப்ளைட்டை தான் உட்காண்ட்ருக்காங்க. டேங் பக்கத்தில் தான் வயன் உட்காண்ட்ருக்கா. மாமா இதான் ஃபர்ஸ்ட் டைம், பயமாக இருக்கு மாமா. சுத்தரெல்லாம் மாட்டேன், கையட்ரி. சரிங்க மாமா. மாமா தேங்க மாமா, தேங்க மாமா. சரி ஒன்றும் இல்லைடி, ஒன்றும் இல்லை. ஓகே டேக் வாட்ஸ். ஓகே ஓகே வேறு. ஓகே மாமா, கை மட்டும் விட்டுறாதீங்க மாமா, பிடிச்சிக்கோங்களேன். ரொம்ப பயமாக இருக்கு மாமா, ப்ளீஸ் மாமா கை. சரி பிடிச்சி தொல்லை. நொய்யின்னு பண்ணாத, புரியுதா? சரி இப்போ என்னடா ஜஸ்ட்லேயே படுத்துட்ருக்கா. தயம் நல்லா இல்லை. கைதான் பிடிக்கிறல, அப்புறம் என்ன இங்கே வர சாஞ்சிக்கிட்டு? பயமாக இருக்கு மாமா. ஓ சரி ஓகே, எதுவும் சொல்லாதடா டே, எதுவும் சொல்லாத. ஓகே சரி. அப்பப்போ ஷோ எப்படா எஸ்கே வந்து தொலையானு இருக்கு. என்ன தூங்கிட்டாளா இவ்வளோ சீக்கிரமா? என்ன ஆமாம் தூங்கிட்டு தான் இருக்கா. டே அப்படி எடுத்து விட்டுறடா. எடுத்து விட்டால் அப்படியே முழிச்சிட்டு மறுபடியும் டக்குன்னு கட்டி பிடிச்சி மாமானாலும் அப்படியே விடு. நானும் தூங்கிடுறேன். நல்லா வெயிட் பண்ணிங்க இந்த சாங். ஓகே ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேரெக்டாக இறங்கியிருப்பாங்க. ஸோ தேங்க் பின்னாடி தான் வைன் நடந்து வந்துட்டுருப்பா. மாமா வா, அதையெல்லாம் வராங்களே, இதுக்கு மாமான்னு சும்மா பண்ணிகிட்டே இருக்க. இந்த தொலை டேய். அப்பா எதுவும் திட்டல சுகா, எதுவும் திட்டல, வந்து தொலைன்னு தான் சொன்னேன். எல்லாம் என் தலை எழுத்து. என்னடா இன்னும் கார் வரலையா? வந்துருச்சுடா, வாடா ஏறடா. ஸோ காரில் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு வந்துன்னு தான் வயனை நடு ஹாலில் நிறுத்திட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பாருமா, இதெல்லாம் ஒரு பொண்ணா? என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு எல்லாம் நல்லாவே இல்லை. உன் அக்கா வந்தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. நல்லா கேளுமா, எதுவுமே பண்ணலாமா? டேய் தயம் ஓவராக பேசாதானே. உனக்கு என்னம்மா பிரச்சனை இப்போது? தான் சொல்லணும்லாம் சொல்லிட்டல, கிளம்பு. இதுக்கப்புறம் அவ்வளோ இந்த வீட்டில் லூனா இது அதே மாதிரி தான்மா ஓயணும். உனக்கு புரியுதா புரியலையான்னு தெரில, ஆனால் இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் இதான் ரொட்டீன். அப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா? புரியுது சுகா, அதுமாரி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தேன், அவளுக்குன்னு தனி ரூமு, இது மாதிரி கிரிஞ்செல்லாம் கேட்டுட்ருக்காத. இதெல்லாம் நடக்காது, அது உனக்கே தெரியும். அவளும் நீயும் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க. காலேஜ் 2 பேரும் ஒன்றா தான் போகணும். அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீ தான் அவளை கூட்டிகிட்டு போகிற, நீ தான் அவளை கூட்டிகிட்டு வர, புரியுதா? சுகா என்ன மயத்துக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கடா நீ? நீ சொன்னால் என்ன வேணாலும் கேட்கணுமா? இல்லை எனக்கு புரியலப்பா. நீயாச்சும் சொல்லுமா? விடு, குன்னை கட்சி டிவோர்ஸ் பண்ணுறதா நான் அப்பாட பேசுகிறேன், விடு. நீ அது வரைக்கும் சுகா சொல்ல மாட்டேன், கேட்டுக்கோ சரியா? ஏன்னா அவன் இதில் இறங்கியிருக்கான், தேவைலாம் ப்ராப்ளம் ஆகிடும். நீ சொல்லி புரிய வையம்மா அவன் பெரிய பையனுக்கு. சும்மா ஏன் உயிர் எடுத்துட்ருக்கான். சி மேலே போ. மாமா தெரியல மாமா. ஐயோ டேய், ரூம் கூப்பிட்டு போகல. அம்மா ரூம் கூட்டிகிட்டு போகிறேன். நான் தலையை தேய்ச்சி வா.
சரிங்க மாமா. ஷுவா இந்த பாரு, இதான் என் ரூம். உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு இதோ இந்த கபோர்ட் போதும்ல, இதுதான். இது தவிர வேறு எதுவும் கேட்கக்கூடாது, புரியுதா? இந்த சின்னதுக்குள்ளே நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, ஏது வேணாலும் வச்சுக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன். அப்புறம் எனக்கு மார்னிங் ரொம்ப நேரம் பாத்ரூமில் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி வாண்ணா விட. ஓகே, வேறு ஏதோ எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். எனக்கு இந்த தூங்கும் போதோ லைட் எரிஞ்சால் தான் பிடிக்கும், லைட் ஆஃப் பண்ணால் பிடிக்காது. உனக்கு எப்படி? எனக்கு லைட் ஆஃப் பண்ணால் தான் பிடிக்கும் தாயாங்க மாமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, லைட் ஆண்டாக தான் இருக்கும். நீ தூங்குனா தூங்க மயிறு, தூங்கா காட்டி போடி மயிறு. எனக்குண்ணா மாமா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? என்கிட்ட என்ன இருக்குது கேட்க? என்னடி இருக்கு? மாமா என்ன திட்டினே இருக்கீங்க. ஆமாம், நீ பண்ண வேலையை திட்டாம ஏன்டி அமைதியாக இருந்த? ஏன் அமைதியாக இருந்த? ஏதோ நடக்கலன்னு சொல்ல வேண்டித்தானே? எதுவும் நடக்கலன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் என்னடி? ஓ, பிடிச்சிருக்கா என்ன? பார்த்தோன்னே விழுந்துட்டியா? ஐயோ ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி மொக்க ஃபிகர்லாம். மாமா நீங்கள் தாம்மா சொன்னீங்க ஆமாம் நான் நல்லா இருக்கேன். போதையில் தெரியாமல் சொல்லியிருப்பேன்டி நல்லா இருக்கேன்னு. அதெல்லாம் உண்மை நம்பிட்டு நீயும் லவ் பண்ணியிருக்கு பத்தியா? கருமோ அங்கே நிற்கிற நீ. சரி அதை விடு, நான் தூங்குறேன், தூங்கி எழுந்துட்டு பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் படுத்திருப்பான். ஸோ அப்படியே வாயின்னு பார்த்துட்டே இருக்கான். ஏதோ பேசுகிறேன்னு சொன்னார், நல்லா தூங்கிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? தூங்குறதா வேணாவா? பசிக்குது வேறு, என்ன சாப்பிட்றது எதுவுமே தெரியலையே. இதுக்குள்ளேயே இருந்தால் அப்படி கீழே போகலாம் அப்படி சொல்லிட்டு வாயினும் கீழே வரான். ஸோ உங்கள் ஆண்டி கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, லூனாவும். ஆண்டி கிச்சன்லலாம் அவளை வர வேணான்னு சொல்லு லூனா. அதான் சொல்கிறாங்களே போ. எங்கே உட்காராது? எங்கே உட்காரலாம்? சுகர் மாமா. மாமா என்ன என்ன இங்கே உட்காந்துருக்க? போ இங்கே ஹாலில் உட்காந்துக்கோ, டிவி எதாவது பார்க்கணுன்னா பாரு, ஏதோ சீரீஸ் பார்க்குறான்னு பாரு. அதில் எனக்கு பசிக்குது அதான். ஓ அம்மா கிட்ட இரு. இல்லை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் என்ன பண்ண தெரியல சுகர் மாமா. சரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கும், என் ஃப்ரிட்ஜில் நிறைய மில்க் ஷேக்லாம் இருக்குது, நீ வேணும் போய் குடிச்சுக்கப்போ. சரிங்க சுகர் மாமா. ஓகே நிமிஷம் இல்லை. இங்கே பாரு, எல்லாமே இதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் சரியா? போக போக எல்லாம் ஓகேவாகிடும். உனக்கே தெரியும், இது அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது இருந்தாலும் மாறிடுவான், கொஞ்ச நாள் போட்டும். ஆனால் நீ தான் அவனோட ஒய்ஃப், அதை மட்டும் நீ மறந்துடாத சரியா? ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா? போய் சாப்பிடு போ. ஓகே சுகர் மாமா. அப்படி சொல்லிட்டு வைனும் போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டு உட்காண்ட்ருப்பா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்ட்டியும் லூனாவும் எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்க அப்போ தான் கீழே இறங்கி வரான். என்னம்மா செஞ்சிருக்க? வா இவத்துக்குமா அங்கே நின்றுருக்கா? நீயாட்டி இங்கே நிற்க சொன்னது? மா என்ன பேச்சு இதெல்லாம்? அவன் இந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு, உன் பொண்டாடிடா. நீ என்ன என் பதில் உட்காந்துலாம் சாப்பிட்டுட்டு இருக்க? உங்கள் கல்ச்சர்லாம் அப்படி கிடையாதுல்ல? இல்லை நான் உட்கார மாட்டேன் தான் மாமா சொன்னேன். சுக மாமா தான். நான் புருஷன் தானே நீ நம்புற? ஆமாம் எங்கள் மாமா. அப்போ நின்று பரிமாறு, நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்டு போ. அப்படி தானே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் பண்ணிட்டுருந்தாங்க. நீயும் அந்த கிரிஞ்செலாம் நீ அங்கே பண்ணிட்டு தானே இருந்த. எங்கண்ணா புதுசெல்லாம் மாற்றிட்டுருக்க? அவளுக்கு பசிக்குதுன்னு அதெல்லாம் மாற்ற முடியாது, நின்று பரிமாறுடி. லூனா நீ உட்காந்து சாப்பிடு. லூசு. நான் தான் சொன்னேனாடி உட்காந்து சாப்பிடுன்றேன்ல. இல்லைங்க கல்ச்சர்னு அப்புறம் என்னையும் ஓட்ட ஆரம்பிச்சிருவான் அவன். லூசு, நீ உட்காந்துட்டி. ஓயன் நீ உட்காருமா. இல்லை சுகமாம்மா பரவாயில்ல தயங்க மாமா, இது கொஞ்சம் அது
கிம்ச்சிடி. இவ்வளோ தின்னக்கூடாது, இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. சரி சரிங்க மாமா, எனக்கு தெரியல மாமா. தெரியலண்ணா தெரிஞ்சோ, ஏன்னா நான் தான் உன் புருஷன்ல. அப்படிதானே உன் மனசுல அப்படியே பதிஞ்சு வச்சிருக்க புருஷன்னு. தெரிஞ்சுக்கோடி ஆயிரு. மாமா ஆனா எடு. அப்புறம் என்ன, நான் சாப்பிட்ட வச்சு தட்டில், நான் வச்சதை சாப்பிட்ணும்ல. அப்படி தானே 2 நாள் என்ன டார்ச்சர் பண்ணிங்க அங்கே? இல்லை, அது டார்ச்சர்லாம் இல்லை மாமா. அது நீங்கள் சொன்ன மாதிரி கல்ச்சர் தான், அது பண்ணுவாங்கல்ல மாமா, அதனால தான் மாமா. அப்படியா? மா எனக்கு அப்படியே ஸ்பைசஸே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ டைட் ஆகிடுச்சு கொஞ்சம். இந்த பெப்பர் ஓகே, ஏட்ரி கொண்டாடி எதிரி. சரிங்க மாமா. கிம்ச்சி போடு. இன்னும் ஸ்பைசஸா? ஓ இது இருக்கா? போடு. எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. போடாடி. தேங்க் மாமா. போதும்டி, நான் தான் உன் மனசில் புருஷனாக இருக்கேனியா? புருஷனாக தானே இருக்கேன். ஆமாம் மாமா. அப்போ சாப்பிடு. உக்கார். நான் சாப்பிட்டு தட்ட தானே சாப்பிடுவேன். அப்படி தானே அங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணிருந்தீங்க. நான் நல்லா பிசைஞ்செலாம் வச்சுருக்கேன், நீ சாப்பிடு. சாப்பாடு எக்ஸ்ட்ரா போட்டுக்கூடாது. அப்புறம் எப்படி புருஷன் கையில் பட்டு அதெல்லாம் நல்லா இருக்காதுல்ல. நீ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுடுறேன், அதுக்கப்புறமா அது சாப்பிட்றேன். டேய் என்னடா பண்ணிருக்க? ஐயோ என்ன ஏன் பொண்டாடிப்பா, நான் பேசதான் செய்வேன், பண்ணதான் செய்வேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்னங்க விடுங்க, அவன் கோவத்தில் இருக்கான். அவன் கோவம் நியாயமான கோவம். நானே தங்க மூடிட்டு தின்னுடி. என்னங்க மூடிட்டு தின்னலுண்ணா? எதுவும் உனக்கு தெரியாது, நீ எதுவும் பேச வேணாம். டேய் என்னடா பண்ணுற? அதெல்லாம் சாப்பிட முடியுமா? அவ்வளோ ஸ்பைசஸ் இருக்குது, எப்படா முடியும்? ஐயோ ப்ரோ, நீங்கள் ஏன் பேனிக் ஆகுறீங்க? ஒய்ஃப் இல்லை, ஒய்ஃப் பொண்டாட்டியா? பொண்டாட்டி தானே. பொண்டாட்டி தானேடி. மாமா சாப்பிடு, வேறு சாப்பிடு. புருஷன் வச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிடுங்க. நீ வேற நான் புருஷன் சுற்றிட்டு வந்துட்டுருக்கேன். நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிப் பண்ணுறேன். சாப்பிடு சொல்லும். டேய் என்ன ப்ரோ, என் ஒய்ஃப் ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன குட்டி ரொமான்ஸ். ஸோ நீங்கள் எதுவும் பேனிக்காக வேணாம், ஓகேவா? சாப்பிட்றி, சாப்பிட்டு மேலே வா, உங்களுக்கு நிறைய பேசணும். சரிங்க தேங்க் மாமா. பேனிக்காகவும் சாப்பிடு, ஒரு பிரச்சனை வரும், சரியா? அம்மா நான் மேலே போகிறேன், சரிங்களா? சரிடா நீ போ. ஸோ கொஞ்ச நேரத்தில் தேங்காய் வந்து போயிடுமா? ஸோ இங்கே வயனால் சாப்பிட்ருக்கவே முடியாது. வயன் நீ போ, வேறு சாப்பாடு எடுத்து போடு. இல்லை மாமா. ஸோ அவன் ஒரு லூஸ்னா நீ அதுக்கு மேலே பண்ணு, என்னமோ பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு சுகாங்க வந்து கிளம்பிருப்பாரு. ஸோ வயனும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போ தான் ரூம் போகிறா. மாமா வா உள்ளவா. என்ன கேட்டுட்டுலாம் இருக்கு, வா. அதான் சொல்லிட்டானே அவன் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும்னு. நீ என்ன புதுசாலாம் கேட்டுட்டுலாம் இருக்க? போ, இதெல்லாம் பார்த்தா நினச்சிக்கோ. ஏன் அப்புறம் நான் ஏதோ ஒன்று குடும்பத்தில் நினச்சிக்க மாட்டான். கட்டு தான் நடி. இல்லை தேங்க் மாமா. ரோக நாளைக்கு காலேஜ் சொன்னானா? ஆமாம். என் காலேஜ் சொன்னானா? ஆமாம் மாமா. அப்புறம் வேறு என்ன சொன்னான்? இல்லை உன் புருஷனையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாங்க மாமா. புருஷன் பார்த்துப்பானா? அப்படி தானே சொன்னா? ஆமாம் மாமா, அப்படி தான் சொன்னாங்க மாமா. ஓகே, புருஷன் பார்த்துப்பான். இதெல்லாம் அவனை வந்து யாரும் சொல்ல சொன்னோம். சரிடி உக்கார். ஆமாம் உக்கார். ஆமாம் சைக்காரம். இங்கே பாரு, காலேஜில் நீ யாரோ நான் யாரோ, புரியுதா இல்லையா?
புரியுது தேங்க் மாமா. பாரு, காலேஜில் எனக்குன்னு ஒரு பெரிய செட் இருக்குது. காலேஜில் நான் கொஞ்சம் ஒரு பெரிய அப்படி தான் வச்சுக்குவேன். அப்புறம் இந்த காலேஜில் என்னங்க மாமா மயிறு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. காலேஜில் நீ யாரோ நான் யாரோ சொன்ன மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், காலேஜில் என் பேபி டார்லிங் ஜாரா அங்கே இருக்கா, அவளை நான் லவ் பண்ணுறேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா? தயமா சொல்கிறத மட்டும் கேளு, புரியுதாடி? புரியுது மாமா. இது நீதாண்டி உன் லைஃபை கெடுத்து வச்சிருக்க. இதுவும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இதனை போய் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிட்ட. ஸோ உனக்கு இதெல்லாம் டிசர்வ் தான். அப்புறம் இன்னும் சொல்லி முடியல, கேளு. காலேஜில் அப்படி இப்படின்னு பசங்க ஏதாச்சும் பண்ணுவானுங்க. ஏன் சிட்டு பசங்களே அப்படி என்கிட்ட மாமா என்னை காப்பாற்றுங்க மாமா அவன் பாருங்க அந்த கதைலாம். நான் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படிதான் நீயும் இருக்கிற, நானும் இருக்கிறேன். அதுக்கு மீறி ஏதாச்சும் பண்ண உன் கழுத்தில் இருக்கே தாலி பிடிங்கிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு அமுச்சு விட்ருவேன். பயம் இருக்கா இல்லையா? இருக்கு பாப்பா. தாலிலாம் சென்டிமெண்ட் தானே உங்களுக்கு, அது ஏதோ சொன்னேன். நானே கட்டுனதை நானே அறுத்து விட்ருவேன், புரியுதா? இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது மாமா, அது உனக்கு உங்கள் கிரிஞ்சு உங்கள் கதை எல்லாம் உனக்குள்ளேயே வச்சுக்கோ. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் தான் எங்கள் அண்ணன் ஒன்று சொன்னானே பெரிய மயிராட்டம், காலேஜ் நான் தான் கூப்பிட்டு போயிட்டு நான் தான். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரையும் வாங்கலாம், நீங்கள் என் பைக்கில் வரலாம். பைக்லையா? ஷோ அதில் எவ்வளோ செம ஃபிகரெல்லாம் ஏற்றிருக்கேன். வெறி விட்றா டே தலை எழுத்து. அப்புறம் நீ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜுக்கு எப்படின்னா தொலை, அப்புறம் டிபார்ட்மெண்ட்குள்ளே எப்படின்னா போய்க்கோ, அதை பார்த்தீங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது. அங்கே மாமா எனக்கு இது தெரியல, கிளாஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படிலாம் சொல்லுவேன். சொல்லுவியாடி? சொல்லுவியா? சொல்ல மாட்டேன் மாமா. சொன்னால் என்ன நடக்கும் சொல்லு. சொல்லக்கூடாது மாமா. சொல்லு, என்ன நடக்கும்? சொல்லக்கூடாது. நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். சரி, நானே ஞாபகப்படுத்தல. இல்லை வேணாம் மாமா, தேங்க மாமா, வேணாம். ஏய் என்ன வேணான்னு கிட்ட வந்துட்டே இருக்க. என்ன எதுக்கு கிட்ட வர? எதுக்குடி கிட்ட வர? கிட்ட வரல. சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, அப்புறம் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு புனிதமான காதல் இதெல்லாம் பேசிட்டே இருக்கக்கூடாது, புரியுதா? நல்ல பொண்ணாரு, நானே ஒரு நல்ல பையனை பார்த்து ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இந்த ரூமில் ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது. ஸோ இதிலே படுத்துத்தால என்ன பண்ணுறது? எல்லாம் கீழே படுத்துக்கிட்டியா? சரிங்க மாமா. வேணாம், அதிலே படு. நீ ஒரு நாள் படு, எனக்கு செட் ஆகலைன்னா சொல்கிறேன் அப்படின்லாம் கீழே படு, சரியா? சரிங்க தேங்க் மாமா. நான் என்ன சொன்னாலும் இங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே உன் வேலையை காட்டினா நினச்சிக்கோ. ஏன் அவ்வளோதான், புரியுதா? நீ கயிறு ஒன்று போட்டுட்ருக்கியே, இந்த கயிறை அறுத்து விட்ருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை மாமா, அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அது உங்கள் இந்த கதைலாம் ஒன்று கூட வச்சோ, புரிஞ்சுக்கா? எல்லாத்தையும் சொல்கிறேன் நினைக்கிறேன். செம தூவம் வருது, தூவம் போகிறேன். அப்புறம் அந்த லைட் ஆஃப் பண்ணிங்க என்னங்க, இல்லைன்னா தூக்கம் வராது மாமா, இந்த கிரிஞ்செலாம் பண்ணக்கூடாது நான் சொல்லிட்டேன். ஸோ அது பண்ணாத, புரியுதா? இல்லை மாமா, நான் அப்படி பண்ண மாட்டேன், உங்களுக்காக மாற்றிக்கிறேன். சரி மாற்றிக்கோ அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே படுத்துருப்பான். ஸோ வயன் தான் படுத்துட்ருக்கா, தாங்க அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன எதுவுமே நல்லாவே இட மாட்டேது. என்ன அடுக்கும் போது ஒரு மார்க்கமாக தெரிகிறாளா, இல்லை என்ன தெரியுறா? என்னடி இப்படி எப்படியும் இல்லை. ஜாரா
சாரா கால் பண்ணுறாளா? ஏய் ஏய் மயிறு. மாமா 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 என்ன மாமா? எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ம் ம் புரியுது மாமா. மூட்டு தூங்க. சரிங்க மாமா. ஏதாச்சும் பேசினேன்? இல்லை பேச மாட்டேன் மாமா. சொல்லு பேபி. என்னடா பொறுக்கி? ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, எஸ்கே வந்துட்ட போல். பேபி நாளைக்கு காலேஜில் சர்ப்ரைஸாக உன்னை பார்த்து ஒரு நச்சுன்னு கொடுத்துட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஃபேவரட்டான சாக்லேட் அண்ட் ஃப்ளவர்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். என்னடி பிரச்சனை உனக்கு? இல்லைடா, இப்போல்லாம் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்க, எதுவும் மறைக்கிற, அது மட்டும் தெரியுது. அண்ணா மாட்டின ராஸ்கல் உன்னை கொன்னுட வேண்டாத்தாயும். பேபி உன்கிட்ட நான் என்ன மறைக்க போகிறேன்? எல்லாமே தெரியுமே உனக்கு தான் என்னை பற்றி. அப்புறம் என்னடி சும்மா அதே சொல்கிறிய? என்ன மறைச்சேன்? என்ன மறைச்சியா? டேய் மறைக்கலையா நீ? ராஸ்கல் உண்மையை சொல்கிறா தயம், சொல்லுடா, இல்லைன்னா கோவம் ஆகிடும் எனக்கு. என்னத்தை மறைச்சான் தெரியல, ஒரு வேலை மாற்ற தெரிஞ்சிருச்சா? பேபி என்னடி என்ன மறைச்சேன்? ஏதாச்சும் சொன்னால் தான் தெரியும், சொல்லாமல் எனக்கு என்ன தெரியும்? ரீச்சா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, நீ என்கிட்ட சொன்னியாடா? ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காளா? இது டைலாக் விட்டு போனாலாமே. என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் என் லவ் மட்டும் வந்துட்டுருக்கோம். உன்கிட்ட அந்த லவ் வரலனாலும் பரவாயில்ல தான். என்னடா நடக்குதாங்க? ராஸ்கல் சொல்கிறா பொறுக்கி. நீயும் ரொம்ப அழகாக இருக்கன்னு எல்லா பொண்ணுங்களும் உன்கிட்ட வராளுங்க. பட் ரீச்சல் என்கிட்ட செத்தா. ஏய் ரேச்சலா? ஆமாடி, ப்ரப்போஸ் பண்ணா. நானும் திட்டி தான் அமிச்சேன், எனக்கு தான் ஜாரா மேலே லவ் இருக்கலான்னு. ஆமாம். எப்போ தெரியும் உனக்கு? இப்போ 1 hour முன்னாடி தான் தெரியும்டா. அதான் உன்கிட்டயோ கால் பண்ணி கேட்டுட்டேன். ஐ லவ் யூ பேபி. அப்புறம் எப்போ மீட் பண்ணலாம்? எனக்கு உன் டச்சஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. அரியாலே ரியலி. என்னடா நீ பேச மாட்ற, நான் பேசுகிறேன், ஆச்சரியமாக இருக்கு. ஏய் இந்தியாவுக்கு போன ஏதாச்சும் பொண்ணு எதாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியாடா? என்ன நாமா? என்னடி மாமா? என்ன இது வாய்ஸ்? தயங் பேபி. ரேச்சல். என்னது ரேச்சலா? ஐயோ, ரேச்சல் பற்றி பேசிட்டு தயம் காலேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப. ரேச்சல் கிட்டலாம் பேசலடி. இல்லை இப்போதான் இதோ வாய்ஸ் கூட இரும்பிட்டு பேசுனால என் வாய்ஸ் அப்படி கேட்டுருக்கும். கேட்குதா பொண்ணு? நிமிஷம் கேட்குதா நோட்ட போல. மயிறு என்ன இருந்தா செத்துற போறானாடி? இல்லை மாமா, தண்ணி ஒன்றும் தேவலை, மூடு. கடவுளே. பேபி கேட்குதா? டேய் என்னடா இவ்வளோ நேரம் அலுவலும் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை பேபி. சொல்லு பேபி. அதான் ரேச்சல்னு சொல்லிட்டு எனக்கு மூடே ஆஃப் ஆகிடுச்சு. வை பேபி, ஐ லவ் யூ. வை, ஐ லவ் யூ தூரி. எனக்கு இல்லையா? நீ நேரில் வந்து வாங்கிக்கோ. சரி, நாளைக்கு காலேஜில் வந்து வாங்கிக்கிறேன். வை. அப்பாடா, கொஞ்சம் நேரத்தில் ரேச்சல்னு வேறு. என்ன பார்த்துட்ருக்க? இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஃபோட்டோ பார்க்குறியா? இல்லை வேணாம், தூங்கு. மாமா தயங் மாமா. என்னடி பிரச்சனை? நான் இல்லையா? நீ இல்லை இல்லையா நொல்லையான்னு கம்மன் தூங்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் தேங் தான் சீக்கிரமாக எழுந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். தேங் பார்க்குறான், எங்கே இதை காணவே காணும். ஒன்று இருந்ததா ஐடியாவே தரல. காலேஜ் வருமா வராத தெரில. வந்த வர கடி போட்டோம். என்ன கீழே ரெடியாக உட்காந்துருக்குது? என் மனம் இருக்கும் போல்.
கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் மாமா. உங்களுக்கும் லன்ச். என்னது லஞ்சா? நீங்கள் கட்டிக்கிட்டால என்ன? எனக்கெல்லாம் வேணாம் மாமா. உங்களுக்கும் பிடிச்சது நீங்கள் கூட இந்தியாவில் டேஸ்ட்டாக சாப்பிட்டு. என்னம்மா அம்மா தாயே, நான் எதையும் டேஸ்ட்டாக சாப்பிடல, வெறுப்பில் தின்னண்டி. சி வந்து ஏறுவா. என்னாச்சு எப்படி கோவப்படுறாரு? நம்ம என்ன சொல்லட்டும்? எல்லாம் தளருது. உக்காந்தியா? மாமா ரொம்ப ஹைட்டாக இருக்கு மாமா, அதான் தெரியல மாமா. ஏறடி. சுடலை கைவே. சரிங்க மாமா. மாமா டப்பிள் சைடில் போட்டு வர விழுந்து வாழ போகிற. அம்மா இறங்கு, ஜம்ப் பண்ணடி மாமா. ஷோ எல்லாத்துக்கும் மாமா மாமா மாமா. ஏறு. பாரு, இதான் பஸ் ஸ்டாண்ட், புரியுதா? போ. மாமா தெரியாது. காலேஜ் நேம் தெரியும்ல, கேள். ஸ்டாப்பிங் அங்கே இறக்கி விடுவாங்க, உள்ளே வந்து சேரு. ஆமாம் தேங்க் மாமா, தேங்க் மாமா. எதுக்கு இப்போ என் கையை பிடிச்சிட்ருக்க? எதுக்குடி பிடிச்சிட்ருக்க? காசு இல்லை மாமா. சூப்பர்ஸ். என்னப்படி? காசு தான். கார்டு படி, பை பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், படி. சரிங்க மாமா. அப்புறம் அந்த கார்டு அமிச்சு கூட. என் பேர் இல்லை, என்ன படி? சரிங்க மாமா. அது சேரு சீக்கிரமா, ஃபர்ஸ்ட் டே வேறு. வா. கொஞ்ச நேரத்தில் தேங்காய் காலேஜ் போயிருப்பான். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏறி போயிருப்பா. ஸோ தேங்கோட கேங்கு காலேஜில் கேங்காக உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க. டே மச்சான், கூட அவ்வளோமா கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ டே உன் பஸ்ஸில் வருவா, இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்காத, புரியுதா? யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியாது மச்சான். ஜேகே சைனீஸ் எனக்கு ஆள் தான், வேற என்ன? சரிடா பார்த்துக்கோ என்ன. டே தயாங் மாமே, அங்கே பாடா ஏதோ ஒரு பழம் வருது. தூக்கு அது தூக்கு. யார்? ஏன்னா ஐயோ இது இவ்வளோ வேறு. டேய் அதான் வேணாடா, பார்க்கவே நல்லா இல்லை, சப்பா ஃபிகராக இருக்குது. அது தூக்கிட்டு வந்து நேற்று பண்ண விடு. டே இருடா, நீ யாரா பேசுகிற? சப்ப ஃபிகரோ ஏதோ ஃபிகரோ வருது, பேக்கு மாதிரி வருது. பிடி. டே கை வேணாடா. கேட்கவும் மாட்டான். நான் வேறு சொல்ல கேட்காம பண்ணிட்டுருக்கானே. இந்த ஜேக்கும் சென்னை எங்கே போனானுங்க? இவ்வளோ நேரம் இருந்தானுங்க. டே தீடு வாடா. இருங்களாண்டா, தான் வேணாண்டா மச்சான், இருடா நான் போகிறேன். ஸோ கை போயிட்டு வயனோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். அண்ணா கையெல்லாம் முடியலாம். அண்ணா இல்லைண்ணா, அது காலேஜ். நான் இந்த சரி இந்த காலேஜ் தான். வா அண்ணா, இந்த காலேஜ் தானா? சரி வாமா, இந்த காலேஜ் தான், வா. இதுக்கு டே மச்சான், லுக்கே எப்படிரா இருக்கு, வித்தியாசமாக இருக்குல்ல, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே. ஆமாம், இது என்ன இதோ துணிலாம் தொங்குது? டேய் எனக்கு எதுக்கு ஷாலாம்? டேய் விடுறா, அதெல்லாம் பயப்படுவா, விடுறா. மாமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே, சொல்லக்கூடாது. ஆமாம், இல்லைன்னா திட்டுவார். தாலி இருக்கு பத்திரமா இருக்கு. அண்ணா நான் போட்டுமா, நான் கிளாஸ்க்கு? டேய் ஏண்டா தயாங், கொஞ்ச நேரம் வச்சு சேரலாண்ணா, விடுன்ட்டுருக்க. அம்மா இது என்னது, இது இப்படி தொங்குது, என்ன இப்படி பிடிச்சி இழுத்தாலும் வரமாட்டேங்குது? ஓ இங்கே எதோ குத்தி வச்சிருக்கியா? ஏய் என்ன இப்போ என்ன பண்ணுன்னு அழுகிற? டேய் அதெல்லாம் கை வைக்காதரா, விடு போ. ஏய் கிளம்பு. ஓகே சீனியர் ஓகே, கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கோம், கரெக்டாக தான் பண்ணுறோம். ஏய் போன்றல பெதுக்கி இங்கே இன்ட்ருக்க அழுதுட்டு. கிளம்பு. ஏய் இரு மச்சான், அண்ணா கை விடுங்கண்ணா. அது என்ன, அவனை பார்த்தா சீனியர், அவனை பார்த்தா அண்ணா, சீனியர் கூப்பிட்றி. சீனியர் கை விடுங்க சீனியர். டேய் மச்சான் விட்றா, இதெல்லாம் வத்துவே இல்லைடா. இது தேவையில்லாம
ஏதோ வர்த்தா இருக்கா பொண்ணை பிடிச்சி இழுத்தா கூட பரவாயில்ல, வர்த்தே இல்லாத பொண்ணை பிடிச்சிட்டு இன்னைக்கு எனக்கு ஏதோ பெரிய லக்கு இருக்கு. போ போ என் மச்சான் தயாங்கால நீ தப்பிச்சிட்ட. எப்பவுமே அவன் தான் பிடிச்சி அதான் பண்ணுவான், இதெல்லாம் விட்டுட்டான். ஏன்னா மச்சான் அதனால விடுற. நான் உனக்கு ஃபிகர் ஓகேவா? டேய் யாராவது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், பிச்சிருவான் என்ன. அப்புறம் என்னடா விடவும் மாட்டுற. அந்த நேரத்துக்கு சைனீஸும் ஜங்குக்கும் இருந்தால் மஜாவாக இருந்துருக்கும். தப்பிச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது. சரி கிளம்புடி. ஓகே ஓகேண்ணா, நான் விடுங்கண்ணா. சரி போ. எந்த கிளாஸு? ஃபஸ்ட் இயர்ண்ணா. என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி போ. ஏய் அம்ஷேரு, பேர் என்ன? கிம்வாய். ஓ ஐயன் அண்ணா. என்னது கிம்மா? என்ன சொன்னியே? டேய் வாயன்னு சொன்னா என்ன நீ? டிங்கு ஓட விட. ஏய் சீ கிளம்பு. சும்மா எங்கேயும் ஒப்பார வச்சுட்டு யாடா? ஏய் இது மாதிரி போனலாம் பிடிச்சி இழுத்துட்டு வராத, இரிட்டேட்டாக இருக்குது. அழுதுகிட்டே அதுவும் அது அழுக முடிச்சோம் பார்க்கவே எரிச்சலாக இருக்குது, செம்ம காண்டாகுது. ஏய் கிளம்புனால அப்படி சொல்லிட்டு வாயினாங்க டக்குன்னு போயிருப்பா. ஸோ டிபார்ட்மெண்ட்டாக தேடிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு மேலே இடிச்சிருவா. அந்த பொண்ணு பார்க்க செம்ம அழகாக இருப்பா. அக்கா சாரிக்கா. அக்காவா? என்ன ஃபஸ்ட் இயரா? ஆமாக்கா. சரி இவா என்ன ட்ரெஸ் இதெல்லாம் கோமாளி மாதிரி. ஹே கேர்ள்ஸ் இங்கே பார்த்தீங்களா? இவ ட்ரெஸ்ஸும் இவ்வளோ வாழும் செம்ம சிரிப்பாக இருக்கால. பாய்ஸ் கிட்டில் மாட்டாமையா வந்து நாங்கள் இது பிடிச்சி இழுத்து பார்த்து என்னதுன்னு கேட்டாங்கக்கா. என்னதுன்னு கேட்டாங்களா? என்ன சொன்னது? பேர் என்னது? துப்பட்டா. ஓ துப்பட்டாவா? சரி சரி சரி. பாட தெரியுமா? தெரியாதுக்கா. தெரியாதா? சரி. டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியாதுக்கா. சரி இப்போ நாங்கள் ஒரு பாட்டு போடுவோமா, நீ வந்து டான்ஸ் ஆடுறியா? சரியா? என்ன மாதிரி டான்ஸுன்னு இப்போ காட்டுவா. சன்னியோட வீடியோ கொஞ்சம் காட்டுறி. மச்சான் பாவண்டி பயந்துட போகிறா. கட்டு கட்டு. அக்கா வேணாக்கா. பாரு வா. அக்கா இதெல்லாம் எனக்கு ஆட வராதுக்கா, வேணாக்கா ப்ளீஸ்க்கா. அதெல்லாம் தெரியாது. ஆடலாம் எப்படி கிளாஸ் போவேன்? அப்படி தானேடி. ஆடு. பாவண்டி இருடி. அதெல்லாம் இல்லை, எனக்கு இது மாதிரி மூஞ்சி இன்னசென்ட்டாக வச்சுட்டு இருந்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. தயாங்க விஷயத்தில் பார்த்தல எத்தனை பொண்ணுங்கடி மூஞ்சி இன்னசென்ட்டாக வச்சுக்கிட்டு ஒன் சைடு அப் மட்டும் லவ் பண்ணிருக்கோம். உங்கள் சைட்லேருந்து லவ்வே வேணாம், என் லவ் ஃபீல் பண்ணாமல் என்னடி டேஷ் இதெல்லாம் நல்லாவாடி இருக்குது. இவளும் அதுமாரி வந்துருக்குந்துட போகிறா. பார்க்க வர நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கால? ஏய் ஒரு சீரியஸ், நீ செம்ம ஸ்டைலாக அழகாக இருக்கடி. அவள் என்னடி நல்லாவே இல்லை? இல்லடி இது மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பசங்களுக்கு பிடிக்கும். உன் தயாங்க பிடிக்கும்னு நினைக்கிறியா? என் தயாங்க பிடிக்காது, இருந்தாலும் வேண்டாம். ஆடு டான்ஸ் சீக்கிரம். அக்கா ஆட வரலக்கா. ஓகேவாக்கா. என்ன நல்லா நல்லா ஆடணும், அப்படி பார்க்கும் போதே அப்படி இருக்கணும். அது மாதிரி ஃபீலே இல்லையே. மச்சான் நம்ம டாம் வாயை கூப்பிட்றா. என்னடி எதாவது ஃபீல் வந்ததாடி அவள் ஆடுறத பார்த்து? எல்லாம் மச்சான் எல்லாம் கொஞ்சம் ஆட சொல்லு, அப்போ தானே ஃபீலெல்லாம் வரும். ஃபீலே வர மாட்டேங்குது. பார்த்துக்கோ, அவளுக்கு ஃபீல் வரணும், அது மாதிரி ஆடு. அக்கா உங்களுக்கு எப்படி ஆடினா ஃபீல் வரும்க்கா? அப்படியா? வா நான் சொல்கிறேன். மச்சான் வேணாண்டி வேணாண்டி, உனக்கு தான் ஆள் இருக்குல்ல, வேணாம் கம்முனு பயந்துட போகிறாடி. மச்சான் நீ பாரு பாரு பாரு. சாரா கம்முனு ரெடி, அதான் சொல்லிட்டே இருக்கேன்ல. ஆடு. இல்லைக்கா அது. சாரா. ஐயோ சிமினா. என்ன ப்ரோ, என்ன சாரா பண்ணிருக்க? யார் இந்த பொண்ணு? Beautiful to me, we fit together perfectly. Baby, get that in your head now. I
don't wanna be solo. There's one more thing you should know. Baby, you are the one, the only one. Baby, you're one of a kind. This is our time, baby, you know what I want, know what I want. Girl, you're super fine, you should be mine. What can I get you out of my mind? This is our time, baby, you know what I want, know what I want. Baby, you are the one, the only one. Baby, you're one of a kind. This is our time, baby, you know what I want, know what I want. யாரடா இவ எப்படி இருக்கா? எப்படி உன் கண்ணு கூட இவ்வளோ இன்னசென்ட்டா? உன்னோட நோஸ், உன் லிப்ஸ், உன்னோட ஓகே ஓகே ப்ரோ என்னாச்சு? நாங்கள் கிளாஸ் போகிறோம். அவள் கிளாஸ் தெரியாமல் நின்றுருந்தா, அதனால தான் ப்ரோ டேங்கிட்டலாம். நீ போ சாரா. ஓகே ப்ரோ, வாங்க போயிடலாம். கிளாஸ் ரூம் தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. என்ன இல்லை க்யூட்டாக தலையாட்டிகிட்டே இருக்கா. ஜிமின் என்னடா எந்த பொண்ணுக்கும் விழ மாட்டேன், இப்படி பார்த்துட்ருக்க? கிளாஸ் போகணும். சரி, நான் உன்னோட சீனியர் தான். சீனியர் கிளாஸ் போகணும் தெரியல, பயமாக இருக்குது. சரிடி, சரி பயப்படாது தானே, கிளாஸ் ரூம் தானே, போய்க்கலாம். உன்னோட ஐடி எங்கே? ஐடி ஐ மீன் பேப்பர் ப்ரூஃப் எங்கே? அது பேக்கில் இருக்குது. சரி எடு, அழுகாதடி, ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் என்னடா பிடிச்சிருக்கா? இப்பட்றா ரொம்ப அழகாக இருக்கா. இது மாதிரி ஒரு அழகை பார்த்ததே இல்லையே. என் லைஃப்பில் எவ்வளோ பொண்ணு பார்த்துருக்கேன், இவ்வளோ அழகான பொண்ணு சான்ஸே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்கா. அப்படியே பேப்பர் அது. ஜிமின் இவன் ஜோடி வர வந்துடுவான். ஒரு நிமிஷம். சார் என்னடா ஸ்டாஃப் ரூமில் தேடிட்டு இருந்தேன், போ அங்கே போய்ட்டு மேம் கூப்பிட்டாங்க, என்னென்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே போய்டு. இல்லை சார் கிளாஸ் ரூம் தெரில, ஃபர்ஸ்ட் இயர், நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் போ. ஐயோ என்ன, இல்லை சார் நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் போ. என்னன்னு கூட தெரியாமல். ஓகே சார் கிளம்புறேன். ஷோ மிஸ் பண்ணிட்டியடா. எப்படி போகிறா ஜிமின்? போகிறேன் சார், போகிறேன். மிஸ் பண்ணிட்டியடா. ஓ கடுப்பாரு, எங்கே போயிருப்பா? ஸ்டாஃப் ரூம் வேறு போகணும். ஸோ வயனும் கிளாஸ் ரூம் போய் உட்காந்துருப்பா. ஜிமினும் ஸ்டாஃப்லாம் மீட் பண்ணிட்டு அப்படியே கேங் கூட போய் உட்காடுறான். டேய் இப்படா வந்த? வந்து கூட தெரில இந்த நாய், அப்படியே உட்காந்துருக்கு பாரு. டேய் ஜிமின், டேய் தய மச்சான், இப்படா வந்த? என்ன உங்கள் அண்ணக்கெல்லாம் அப்படியே போச்சு? நல்லா போச்சா? எதுவுமே ஃபோட்டோலாம் அனுப்பல? மயிறு அனுப்ப வேண்டியது தானே? எனக்கு புரியுது நான் வரலான்னு கோவமாக இருக்கோன்னு. கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா, அப்பா வர ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு கிளைண்ட்டு, அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சைனாவை கூப்பிட்டு போயிட்டான்டா. வெறுப்பாயிடுச்சு. அதான் என்ன பண்ணுறது, உனக்கே தெரியும்ல. சரி விடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மேரேஜ் நல்லா தான் போச்சு. சரி நீ என்ன ஒரு மாதிரியாகவே இருக்க, என்னடா? டேய் மச்சான், டேய் ஜிம்மின் ஏதோ கூறான்டா, வாங்கடா. என்னாச்சு? என்ன ஸ்டாஃப் ரூம்லையா? எந்த ஸ்டாஃப்னா உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா? மார்க் என்ன 100க்கு 1 மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு எதை கத்தி விட்டாளுங்களா? டேய் அதெல்லாம் இல்லைடா. பின்ன என்னடா, நம்ம கேங்லேயே நீ தான் நல்லா படிக்கிற பையன். என்ன ஸ்டாஃப்லாம் உன்னை தான் கொஞ்சுவாங்க, திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எந்த ஸ்டாஃப் என்ன திட்டினா என்ன தான் மாட்டி விடணும்? டேய் அது இல்லைடா, ஒரு பொண்ணு பார்த்தேன். டேய் ஃபார்மில் இருக்காடா. டேய் என்ன இது மச்சான், எந்த பொண்ணுன்னு சொல்லி தூக்கிடலாம். என்ன பொண்ணு, எங்கே இருக்குது? ஏரியாவா, வீடா, காலேஜா? ஃபர்ஸ்ட் டே காலேஜா, ஃபர்ஸ்ட் இயர் போல். இன்னைக்கு தான் பார்த்தேன், செம்ம அழகாக இருந்தா தெரியுமா. கண்ணு சான்ஸே இல்லைடா, ரொம்ப இன்னசென்ட்டாக பார்க்குறா, அப்படி குழந்த மாதிரி அழுகிறா. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தா மச்சான். அழகெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது தெரியுமாடா மச்சான். நான்லாம் ஏன் நீ லவ் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் எதுக்கடா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வருமாலாம் கேட்டிருக்கேன். ஆனால்
அவளை பார்த்தோன்னே எனக்கு அதான்டா தோணுது, வாழ்ந்தா அவ கூட தான் வாழணும்னு. டேய் எவடா அவ? நம்ம மச்சானுக்கே பிடிச்சிச்சு அந்த பொண்ணை. இன்றைக்கி போகிறோம், ஃபஸ்ட் இயர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகிறோம், கிளாஸ் ரூமை பார்த்து தூக்குறோம். டேய் பேர் கேட்டியாடா? இல்லைடா, டிபார்ட்மெண்ட் முதல் கொண்டு எல்லாமே பார்க்கலான்னு அந்த பேப்பர் வாங்கினேன், அதுக்குள்ளே ஹெச்ஓடி வந்துட்டான்டா. ஆனால் ஒன்று வருத்துடா, செம்ம அழகு தெரியுமா, அப்படியே கடவுள் எனக்குன்னு படைச்சவ மாதிரி. டேய் என்னடா இப்படிலாம் பேசுகிற? சரி தூக்கிடலாம் சரியா? டே மச்சான் தயாங், எனக்கு அப்பெல்லாம் அவளுக்கெல்லாம் சொல்ல தெரியாதுடா, ஆனால் எனக்கு அவள் வேணும்னு நீ தாண்டா. அதான் சொல்லிட்டல. உனக்கெல்லாம் ஓகே எல்லாம் சொல்லாமலாம் இருப்பா, அதெல்லாம் சொல்லிடுவாளுங்க. இன்னைக்கு ஈவினிங்கே போய் தேடுறோம், இல்லை இப்போவே தேடுறோம், வா கிளம்பு. டே மச்சான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடா, தெரிலடா. அவள் ஒரு மாதிரி காலையில் நர்வஸாக என்னை பார்த்தா, இப்போ நான் அவளை நர்வஸாக பார்த்துருணும். டேய் அதெல்லாம் ஆகாதுடா எனக்கு தெரிஞ்சு. மச்சான் இப்போ தான் வயசுக்கு வராமல் சீக்கிரம் முன்னிடு, அவங்க ஆண்டாயிட போகிறேன். டேய் மச்சான் பார்த்துக்கலாம், வா கிளம்பா. மச்சான் பொறுமையாக கிளம்பு வாடா அப்படி சொல்லிட்டு ஜெமின் தயாங் கூட்டு போயிட்டுருக்கான். ஓகேடா, இந்த எபிசோட் முடிச்சுட்டு ஆமி ஸ்டேக்ஸ் வச்சு பாய்.